வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து 3ஆம் பருவத்தில் நமக்கு இயல் 3ல் பெயர் சொல்ங்க நமக்கு ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர் தான் நான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆவண ஆப்ஷன் இருக்கா, அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து காரண பெயர் கேட்டிருக்காங்க. காரண பெயர் என்னது? வளையல், ஆவண ஆப்ஷன். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர், அதுக்கான ஆன்சர் வந்து வாழை, அதுக்கும் ஆவண ஆப்ஷன் தான், ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மூணுக்குமே நமக்கு ஆவண ஆப்ஷன் தான். அடுத்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 56வது பக்கம் இருக்குது. அடுத்து 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் 57வது பக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்காக ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கில் 56வது பக்கம் எடுத்துக்கோங்க. நமக்கு பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு 6 பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே பாருங்கள் பெயர் சொல் 6 வகைப்படம் இருக்குது. அதை மட்டும் எழுதிட்டு அந்த 6 பெயரை எழுதிக்கோங்க. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 57வது பக்கம் எடுத்துக்கோங்க. இடுகுறி பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 லைன் குறிச்சிக்கோங்க. நம்ம முன்னோர் இருக்குது, அதுலேருந்து அந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் காரண பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது கீழே இருக்கிற அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. நம்ம முன்னோர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து அந்த எடுத்துக்காட்டு நாட்காலி, கரும்பலகை கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் 56வது பக்கம் இருக்குது. 2வது சிறுவினாக்கான ஆன்சரும் 56ஆம் பக்கம் தான் இருக்குது. இப்போ நம்ம 2 சிறுவினாக்குமே ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 56ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 56ஆம் பக்கம் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் இருக்கா, அந்த 6 மட்டும் குறிச்சிக்கோங்க. நமக்கு முதல் சிறுவினாக்கான ஆன்சர் அந்த 6 மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். அடுத்து 2வது இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்கை போட்டு அந்த எடுத்துக்காட்டு மட்டும் எழுதணும். பொருட்பெயர் போட்டு எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில் இருக்கா, அதை எழுதிக்கோங்க. அடுத்து இடப்பெயர் போட்டு அதோட எடுத்துக்காட்டு, காலப்பெயர் போட்டு அதோட எடுத்துக்காட்டு, சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், அது ஹெட்டிங்கை மட்டும் போட்டு அதோட எடுத்துக்காட்டை எழுதிக்கோங்க. அது வந்து சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு புக் பேக் பின்னாடி கொஞ்சம் சில ஒன் வேர்ட்ஸில் ஆன்சர் இருக்கும்ல, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கவிதைக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். அன்புங்கிறதுக்கான ஒரு கவிதை. அன்பே உலகத்தின் உயிர் நாடி, அன்பால் இணைவோம் ஒரு கோடி. அந்த 2 லைன் மட்டும் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேறு எது கூட நீங்கள் கவிதை எழுதலாம். நான் அன்புங்கிறதுக்கான ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்கேன். அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கே நமக்கு என்ன எடுத்திருக்காங்க பாருங்கள். சொல்ல கேட்டு எழுத, அதுக்கு சரி மொத்தம் 4 லைன். நம்ம 2 லைன் மேலே பார்த்தோம்னா 2 லைன் கீழே இருக்குது. வாடும் உயிரின் துயர் துடைப்பதே உண்மையான அன்பு. இந்த அன்புங்கிற அந்த கவிதைக்கு வந்து இந்த 4 லைன் எழுதிக்கோங்க அப்படியே பார்த்து. நெக்ஸ்ட் அது கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. கைங்கிறது என்னது? சினைப்பெயர். அடைதல்ங்கிறது வந்து தொழிற்பெயர். தெருங்கிறது வந்து இடப்பெயர். பாரதியாருங்கிறது வந்து பொருட்பெயர். மாலைங்கிறது காலப்பெயர். அன்புங்கிறது பண்பு பெயர். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு கீழே அகர வரிசைப்படுத்துக கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். நமக்கு வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், வரிசை இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதணும். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன், அதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கிறது வந்து ஒரு அடிச்சொல், அதுக்கு நம்ம புதிய சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. பார்வை, பார்த்தல், பார்வையாளர். செய்யுங்கிறதுக்கு அதே மாதிரி புதிய சொற்கள் எழுதியிருக்கோம். தெளி, படி, இந்த 4க்குமே நம்ம புதிய சொற்கள் எழுதியிருக்கோம். கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் அணிகளின் பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்து கீழே எழுதணும். கம்மல், மோதிரம், கடுக்கன், வளையல், சிலம்பு, சூளாமணி, அவ்வளோதான். அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க.